பேச்சின் தன்மை ஒவ்வொரு மேடைக்கும் ஏற்றவாறு கட்டமைக்கிற போதுதான் அந்த சொற்பொழிவாளர் வெற்றி பெறுகிறார். அரிஸ்டாட்டில் நாடகம் எப்படி இருக்க வேண்டும், கவிதை எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் பல புத்தகங்களை எழுதியவர். மக்கள் கொதித்திருக்கிற நிலைமையிலே எப்படி முடிவெடுப்பார்கள் என்பதற்கு அது ஒரு உதாரணம். இந்த சின்னாவை அவருடைய மோசமான கவிதைகளுக்காக கிழித்தெறிவோம் என்று சொல்லுகிறார்கள். சொற்பொழிவு ஆற்றுவதன் மூலம் மக்களை வசீகரப்படுத்த முடியும் என்கின்ற முறையை ஏற்படுத்தியவர் புத்தர். புத்தருடைய சங்கங்களிலே 10,000 சீடர்கள் அமர்ந்திருப்பார்கள். அவர்கள் மத்தியிலே புத்தர் அமர்வார். இன்றும் உலகத்தின் தலை சிறந்த உரைகளில் ஒன்றாக திகழ்கிறது ஆபிரகாம் லிங்கன் ஆற்றிய அந்த கெட்டிஸ்பர்க் உரை. எனவே எந்த இடத்திலே பேசுகிறோம், யாருக்காக பேசுகிறோம் என்பதை இரண்டாவதாக இந்த இடத்திலே நீங்கள் தெளிவு பெறப் போகிறீர்கள். இதழிலேயே ஒன்றை குறிப்பிட்டிருக்கிறார்கள். இன்னும் கூட அமெரிக்காவிலே உருவம் ஒரு முக்கியமான பங்கை வகிக்கிறது. நீங்கள் தொடங்குகிற போது அவர்களை உசுப்பி விடுகிற மாதிரி ஒரு கருத்தை சொன்னால் அவர்கள் எழுந்து அமர்ந்து விடுவார்கள். நீங்கள் மேடையிலே பேசத் தொடங்கிவிட்டால் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் படித்துக் கொண்டே இருப்பீர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே இந்த நிகழ்ச்சியை பற்றிய அறிமுகத்தை நடத்துகிற போது கவிஞர் மனுஷ்யபுத்திரன் பேச்சுக்கலை என்பது எவ்வளவு முக்கியம் என்பதையும் தான் எவ்வாறு படிப்படியாக சொற்பொழிவாற்றுகிற கலையை வளர்த்து கொண்டார் என்பதையும், பேசுவது என்பது அரங்கத்திற்கு ஏற்ப மாறுபடுவது என்பதையும் தெளிவுபடுத்தினார். ஒரு சிறந்த சொற்பொழிவாளர் முதலில் யார் பார்வையாளர்களாக இருக்கிறார்கள் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் என்பதை போல வந்திருக்கின்ற பார்வையாளருடைய உள்ளத்தனைய பேச்சு அமைவது அவசியம். குழந்தைகளிடம் பேசுவதைப் போல பெரியவர்களிடம் பேச முடியாது. மாணவர்களிடம் பேசுவதைப் போல நாம் முதிர்ச்சி அடைந்தவர்களிடம் பேச முடியாது. ஒவ்வொரு மேடையும் ஒவ்வொரு தன்மையாக இருக்கிறது. சில மேடைகளில் நாம் தெளிந்த நேரோடையை போல நம்முடைய பேச்சை கட்டமைக்க வேண்டும். சில மேடைகளில் பொங்கி பெருகுகிற அருவியை போல நம்முடைய பேச்சு அமைய வேண்டும். சில இடங்களில் அமைதியான ஆழ்கடலை போல அது இருக்க வேண்டும். சில இடங்களில் அது மேலே எழும்புகிற நீரூற்றை போல அமைய வேண்டும். சில இடங்களில் அது சலசலத்து பெய்கிற மழையை போல இருக்க வேண்டும். இப்படி பேச்சின் தன்மை ஒவ்வொரு மேடைக்கும் ஏற்றவாறு கட்டமைக்கிற போதுதான் அந்த சொற்பொழிவாளர் வெற்றி பெறுகிறார். சொற்பொழிவுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அது நம்முடைய திறமைகளை விரித்து காட்டுவது அல்ல. என்னுடைய தசைகளை பார் என்று மேடையிலே ஆணழகன் போட்டியில் ஒருவர் காட்டுவதைப் போல நான் வாசித்திருப்பதை பாருங்கள் என்று வந்திருப்பவர்களுக்கெல்லாம் காட்டுவது அதனுடைய நோக்கம் அல்ல. அந்த சொற்பொழிவினுடைய நோக்கம் வந்திருக்கிறவருடைய மனத்தில் எந்த மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டுமோ அந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதுதான். நான் உங்களுக்கு தமிழ்நாட்டு வரலாற்றில் நிகழ்ந்த ஒரு சம்பவத்தை குறிப்பிட விரும்புகிறேன். காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பாயம் அந்த சமவெளி பகுதிகளுக்கு வருகை தந்து அங்கே காவிரி நீரால் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றன என்று ஆராய்ந்து எவ்வளவு அளிக்கலாம் என்று பரிந்துரை செய்வதற்காக 1991ஆம் ஆண்டு தஞ்சை, நாகப்பட்டினம், திருவாரூர் பகுதிகளுக்கு வருகை தந்தார்கள்.
அப்போது அங்கே இருந்த மாவட்ட ஆட்சியர் எங்களை எல்லாம் அழைத்து, நாம் இந்த மக்கள் அனைவருமே காவிரி நீரால் தான் பயன்பெற்று வருகிறார்கள் என்பதை தெளிவுபடுத்துவதற்காக இடைவிடாத மனித சங்கிலியை அமைக்க வேண்டும். அவர்கள் செல்கிற இடங்களில் எல்லாம் சிறிது கூட இடைவெளி இல்லாமல் மக்கள் மனித சங்கிலியை அமைத்தால்தான் அந்த மக்கள் காவிரியை நம்பித்தான் வாழ்கிறார்கள் என்பதையும், அது கிடைக்காவிட்டால் எவ்வளவு பெரிய எழுச்சி ஏற்படும் என்பதையும் வருகிற தீர்ப்பாயத்தை சார்ந்தவர்களுக்கு நாம் உணர்த்த முடியும். எனவே நீங்கள் எல்லோரும் களத்திலே இறங்கி மக்களிடம் சென்று பேசி இந்த மனித சங்கிலியை அமைப்பதற்கு வருகிற 15 நாட்கள் பாடுபட வேண்டும் என்று சொன்னார். அப்போது ஜனாதிபதியினுடைய ஆட்சி தமிழகத்திலே நடந்து கொண்டிருந்தது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இருந்திருந்தால் அவர்கள் இந்த பணியை செய்திருப்பார்கள். அவர்கள் செய்வதற்கான வாய்ப்பு இல்லாததால் நிர்வாகத்திலே இருந்த அதிகாரிகள் தான் சென்று மக்களிடம் பேச வேண்டும் என்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டது. அப்போது நான் நாகப்பட்டினத்திலே சாராட்சியராக பணியாற்றி கொண்டிருந்தேன். தஞ்சாவூரிலே ஒரு சாராட்சியர், மயிலாடுதுறையிலே ஒரு வருவாய் கோட்ட அலுவலர், இப்படி நாங்கள் அனைவரும் ஒரு நாளைக்கு 10-15 இடங்களில் மக்களை சந்தித்து இந்த இடைவிடாத மனித சங்கிலியை ஏன் அமைக்க வேண்டும் என்று எடுத்து கூறினோம். மீனவ பெருமக்களை எல்லாம் சந்தித்து, நீங்கள் அன்று கடலுக்கு போவதை நிறுத்திவிட்டு மனித சங்கிலியிலே நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னோம். அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள். இந்த இடைவிடாத மனித சங்கிலி தஞ்சையிலிருந்து நாகப்பட்டினம் வரை இருந்ததை பார்த்த அந்த காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பாயத்தை சேர்ந்தவர்கள், இந்த பகுதியை சேர்ந்தவர்களுக்கு காவிரி என்பது உயிர் நாடியாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு சரியான பரிந்துரையை செய்தார்கள் என்பது அன்று பதிவு செய்யப்பட்ட ஒன்று. இதை நான் குறிப்பிடுவதற்கு காரணம், சொற்பொழிவாளராக நாம் ஒரு பணியிலே இருந்தால்தான் செய்ய வேண்டும் என்பதல்ல. எந்த பொறுப்பிலே இருந்தாலும் ஏதேனும் ஒரு காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் சொற்பொழிவாற்றுகிற திறமையால் மக்களை ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்கு தயார்படுத்துகிற ஆற்றலால் வசியப்படுத்தவும் அவர்களை நெறிப்படுத்தவும் தேவை இருக்கிறது என்பதற்காகத்தான். அந்த மக்களிடம் நாங்கள் சொன்னது ஒரே ஒரு செய்திதான், காவிரி நீர் கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் மனித சங்கிலியில் கலந்து கொள்ள வேண்டும், இந்த ஒரு செய்தியைத்தான். ஆனால் பேசுகிற இடங்களில் எல்லாம் நாங்களே உணர்ச்சி கொப்பளிக்க அந்த கருத்தை எடுத்து சொன்னோம். அவர்கள் அத்தனை பேருமே தலையாட்டினார்கள், கலந்து கொள்கிறோம் என்று உறுதியளித்தார்கள். அப்போது கடுமையான வெயில் வீசிக்கொண்டிருந்தது. ஆனால் அவர்கள் செருப்பில்லாத கால்களோடு வந்தாலும் அங்கே இருந்த நெய்வேலி காட்டாமணி இலையை பறித்து சாலையின் மீது போட்டு நின்று அவர்கள் வருகிற வரை கால்கடுக்க பார்த்திருந்து அவர்களுக்கு கைகளை அசைத்து நாங்கள் எங்களுடைய தேவையை நிறைவேற்றி விட்டோம் என்கின்ற பெருமிதத்தோடு சென்றதை பார்க்கிற போது நாங்கள் எல்லாம் நெகிழ்ந்து போனோம். இன்று இருப்பதை போல பெரிய அளவிலே குப்பிகளை அடைத்து விற்கிற வழக்கம் அன்று இல்லை. அங்கங்கே தன்னார்வலர்கள் வந்து மோர் தந்தார்கள், நீர் தந்தார்கள், உணவு தந்தார்கள். அந்த மாவட்டம் முழுவதுமே ஒரு மிகப்பெரிய எழுச்சி கோலத்திலே இருந்ததை பார்த்தோம். அனைத்து பிரிவினைகளையும் தாண்டி அவர்களுக்கு காவிரி நீர் ஒன்று கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒரே எண்ணம் தான் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை அங்கே அலுவலர்களாக இருந்தவர்கள் தங்களால் முடிந்த அளவிற்கு தங்களுக்கு தெரிந்த விதத்தில், ஆனால் உண்மையாக, நேர்மையாக, வாய்மையாக அந்த சொற்பொழிவாற்றி அவர்களை ஒன்று திரட்டினார்கள். இந்த சம்பவத்தை நான் குறிப்பிடுவதற்கு ஒரே ஒரு காரணம்தான், சொற்பொழிவுக்கு ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். நீங்கள் நோக்கம் இல்லாமல் மிக அழகாக அடுக்குமொழியிலே வார்த்தைகளை எல்லாம் அடுக்கி வர்ணனைகளை எல்லாம் கொண்டு சேர்த்து இடைவிடாமல் பேசி மூச்சு விடாமல் கவிதைகளை சொல்லி மக்களை மயக்கினாலும் அந்த அரங்கத்தை விட்டு செல்கிற போது
அவர்கள் இல்லத்திற்கு எடுத்து செல்வது எதுவுமே இருக்காது. அவர்கள் சொல்வார்கள் சொற்பொழிவு நன்றாக இருந்தது என்று. ஆனால் என்ன பேசினார்கள் என்று கேட்டால் அவர்களுக்கு தெரியாது. இந்த மேடை பேச்சுக்கு நீண்ட நெடிய வரலாறு உலகமெங்கும் உண்டு. உலகத்திலே நாகரிக நாடுகள் எங்கெல்லாம் அந்த காலத்தில் இருந்தனவோ அங்கெல்லாம் சொற்பொழிவு ஆற்றுவது ஒரு தனிப்பெரும் திறமையாக கருதப்பட்டது. அறிஞர்கள் எல்லோரும் தங்கள் வாதத்தால் மக்களை வசியப்படுத்தினார்கள். அவர்கள் பேசுகிற போது மக்கள் ஒன்று திரண்டார்கள். சொல்லாட்சி திறன் என்று சொல்லப்படுகின்ற அந்த திறமை ஒருவருக்கு இருக்க வேண்டும். அவர்கள் நீளமான ஒரு வாக்கியத்தை மூச்சு விடாமல் வாசித்து அந்த மக்களை கவர வேண்டும். அவர்கள் பேசுவதிலே இருக்கிற கருத்தும் அவருடைய வாத திறமையும் எதிரே இருக்கிறவர்களை எல்லாம் பார்த்தால் இவர்கள் சொல்வது சரி என்று தலையாட்ட வைக்க வேண்டும். விழிகள் விரிய வேண்டும். திறந்த வாயை மூடாமல் மென்ற கடலையை விழுங்காமல் அவர்கள் கவனிக்க வேண்டும். அதுதான் ஒரு சிறந்த சொற்பொழிவுக்கான இலக்கணமாக கருதப்பட்டது. கிரேக்கத்திலே மிகப்பெரிய அறிஞனாக கருதப்பட்டவன் சாக்ரட்டிஸ். அந்த சாக்ரட்டிஸ் ஏத்தன் நகர இளைஞர்களிடம் வந்து, எடுத்தவுடன் நான் மாபெரும் அறிஞன், நான் சொல்வதையெல்லாம் நீங்கள் கேட்க வேண்டும், கேட்டால் நீங்கள் பயனடைவீர்கள் என்று ஒருபோதும் தன்னுடைய வாயை திறந்து பேசியதில்லை. சாக்ரட்டிஸுக்கு எழுத படிக்க தெரியாது. எழுத படிக்க தெரிந்தால் மனித சமுதாயம் வீணாகிவிடும் என்கின்ற கருத்தை கூட சாக்ரட்டிஸ் கொண்டிருந்தார். அந்த சாக்ரட்டிஸ் ஏத்தன்ஸ் நகரத்து வீதிகளிலே வருவார், இளைஞர்களை பார்ப்பார். நான் படிக்காதவன், எனக்கு எதுவும் தெரியாது, ஆனால் எனக்கு இவ்வாறு தோன்றுகிறது, நீங்கள் எல்லாம் படித்தவர்கள், அறிஞர்கள், ஆராய்ந்தவர்கள், தெரிந்தவர்கள், புரிந்தவர்கள், நீங்கள் தயவு செய்து நான் சொல்வது சரியா என்று மட்டும் சொல்லுங்கள் என்று தன்னுடைய பேச்சை மிகவும் பணிவாக தொடங்குவார். அந்த இளைஞர்களும் சரி கேட்டு பார்ப்போமே என்று முதல் நாள் 20 பேர் கூடினார்கள். அவர் பேசுவதிலே இருக்கிற பொருளை கண்டு, அதில் இருக்கிற நியாயத்தை கண்டு அவர்கள் அத்தனை பேருமே மயங்கினார்கள். முதல் நாள் 10 பேர் 20 பேர் என்று கூடியவர்கள் படிப்படியாக கூடி அந்த ஏத்தன்ஸ் நகரை ஆண்டவர்களுக்கு மிகப்பெரிய பயத்தை ஏற்படுத்தினார்கள். சாக்ரட்டிஸ் செய்தது அங்கே ஒரு புதிய புரட்சியை தோற்றுவித்தது. அதற்கு சாக்ரட்டிஸுடைய உரையாடல் என்று பெயர். உரையாடலின் மூலமாகத்தான் அறிவை வளர்த்துக் கொள்ள முடியும் என்கிற நுட்பத்தை சாக்ரட்டிஸ் கிரேக்க மாநகரத்திலே அறிமுகப்படுத்தினார். அவ்வாறு அவர் அறிமுகப்படுத்துவதன் தொடர்ச்சியாகத்தான் அதையெல்லாம் பதிவு செய்தார் அவருடைய சீடராக இருந்த பிளாட்டோ. அந்த பிளாட்டோ ஒன்றை சொன்னார், நீங்கள் தொடர்ந்து விவாதித்துக் கொண்டே இருந்தால், உரையாடி கொண்டே இருந்தால், கருத்துக்களை பகிர்ந்து கொண்டே இருந்தால் மிகப்பெரிய அறிவாளியாக ஆக்க முடியும். ஒரு சாமானியனை கூட சின்ன சின்ன வினாக்களாக எழுப்பி அவனை மிகப்பெரிய விடையை சொல்ல வைக்க முடியும் என்பதை அரசவையிலேயே நிரூபித்த பெருமை கொண்டவராக திகழ்ந்தார் பிளாட்டோ. அரிஸ்டாட்டில் என்பவர் சொல்லாட்சி என்பதை பற்றிய ஒரு புத்தகமே எழுதினார். அரிஸ்டாட்டில் நாடகம் எப்படி இருக்க வேண்டும், கவிதை எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் பல புத்தகங்களை எழுதியவர். கிரேக்கத்தை பொறுத்தவரை வாதங்கள் அங்கே நிகழும். அலெக்சாண்டர் படையெடுத்து வந்த போது அங்கே மக்களிடம் நின்று டெமஸ்தனிஸ் ஒரு மிகப்பெரிய சிங்க கர்ஜனை ஒன்றை நிகழ்த்துகிறார். அலெக்சாண்டர் நம்முடைய நாட்டிற்கு படையெடுத்து வருவதை நாம் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்று தன் உயிரை பொருட்படுத்தாமல் அந்த உரையை நிகழ்த்தியவர் டெமஸ்தனிஸ். அங்கே பல்வேறு விதமான அறிஞர்கள் வாதங்களின் மூலமாக எது சரி என்று நிரூபிக்கவர்களாக இருந்தார்கள். அதை போலத்தான் ரோமாபுரியிலும் சிசரோ போன்ற மிகப்பெரிய அறிஞர்கள் வாதம் நிகழ்த்துவதிலே வல்லவர்களாக இருந்தார்கள். நாம் ஷேக்ஸ்பியர் எழுதிய அந்த ஜூலியஸ் சீசரை படித்தால் புரூட்டஸும் ஆந்தனியும் வாதம் புரிவதை பார்க்கிறோம். முதலிலே புரூட்டஸ் வருகிறார், நான் சொல்வதை கேளுங்கள், அதனால் நீங்கள் பயனடைவீர்கள் என்று சொல்லிவிட்டு செல்கிறார். அதிலே ஒரு பெருமிதம் இருக்கிறது, சற்று ஆணவம் இருக்கிறது. நான் சொல்வதை நீங்கள் கேட்டுத்தான் தீர வேண்டும் என்கிற கட்டாயம் இருக்கிறது. அடுத்ததாக வருகிறார் ஆண்டனி. ஆண்டனி கூறுகிறார், தயவு செய்து உங்கள் காதுகளை இரவல் தாருங்கள் என்று கேட்கிறார். காதுகளை இரவல் தாருங்கள் என்று கேட்கிற போது மக்கள் அவர் வசம் ஆகிவிடுகிறார்கள்.
அதற்கு பிறகு அவர் பேசுகின்ற ஒவ்வொன்றிலும் புரூட்டஸை பற்றி ஒரு சொல் கூட தவறாக சொல்வதில்லை. ஒவ்வொரு முறையும் புரூட்டஸ் கண்ணியமான மனிதர் என்கின்ற அடைமொழியை தந்து தந்து பேசுகிறார். அவர் யாரையும் தாக்கவில்லை, யாரையும் குறை கூறவில்லை. ஆனால் மக்கள் கொதித்து எழுகிறார்கள். அவர்கள் யார் ஜூலியஸ் சீசரை கொன்றார்களோ அவர்களை எல்லாம் துவம்சம் செய்ய வேண்டும் என்று புறப்பட்டு செல்கிறார்கள். வழியிலே சின்னா என்கிறவன் புரட்சிக்கு காரணமானவன் என்று நினைத்து ஒரு சின்னாவை அவர்கள் எதிர்கொள்கிறார்கள். ஆனால் இந்த சின்னாவோ நான் புரட்சியாளன் அல்ல, நான் ஒரு கவிஞன் என்று சொல்லுகிறான். மக்கள் கொதித்திருக்கிற நிலைமையிலே எப்படி முடிவெடுப்பார்கள் என்பதற்கு அது ஒரு உதாரணம். இந்த சின்னாவை அவருடைய மோசமான கவிதைகளுக்காக கிழித்தெறிவோம் என்று சொல்லுகிறார்கள். மக்கள் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு முடிவை எடுத்து விட்டால் காரணத்தை கண்டுபிடித்து விடுவார்கள் என்பதற்கு உதாரணமாக இருக்கிறது சின்னாவை அவர்கள் கொள்கிற விதம். இப்படி ஷேக்ஸ்பியர் தன்னுடைய எல்லா நூல்களிலுமே வாதத்திறவை எவ்வளவு முக்கியம் என்பதை மையமாக வைத்து எழுதியிருக்கிறார். அது ரோமாபுரியினுடைய காலத்திலே எப்படி வாதங்கள் முக்கியத்துவம் வாய்ந்தன என்பதை குறிப்பதாக இருக்கிறது. தன்னை விட ஒரு ஒப்பற்ற பேச்சாளன் சிசரோ என்கிற காரணத்தினால்தான் அப்போது ஆண்டனி சிசரோவை கொள்வதற்கு முற்படுகிறான். எனவே கிரேக்கத்திலும் ரோமாபுரியிலும் பேச்சாளர்கள், சொற்பொழிவாளர்கள் வரலாற்றை நகர்த்தி சென்றார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, அங்கே சொற்பொழிவுகளை எழுதி தருவதற்காக சிலர் இருந்தார்கள். அவரிடம் சென்று பணத்தை கொடுத்தால் அவர்கள் ஒரு சொற்பொழிவை எழுதி தருவார்கள். அந்த சொற்பொழிவை வாங்கி கொண்டு வந்து மற்றவர்கள் பேசுவார்கள் என்கிற நிலைமை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே கிரேக்கத்திலும் ரோமாபுரியிலும் இருந்தது. இந்தியாவை பொறுத்தவரை சொற்பொழிவு ஆற்றுவதன் மூலம் மக்களை வசீகரப்படுத்த முடியும் என்கின்ற முறையை ஏற்படுத்தியவர் புத்தர். புத்தருடைய சங்கங்களிலே 10,000 சீடர்கள் அமர்ந்திருப்பார்கள். அவர்கள் மத்தியிலே புத்தர் அமர்வார். அன்று எதையாவது பற்றி அவர் ஒரு பிரசங்கம் நிகழ்த்துவார். அந்த பிரசங்கத்தை அவருடைய சீடர்கள் கேட்டுக் கொண்டிருப்பார்கள். செல்கிற இடங்களில் எல்லாம் தர்க்கம் நிகழ்த்துவது, அதன் மூலம் வெற்றி பெறுவது, தோற்றவர்கள் இணைவது என்கின்ற மரபு இந்தியாவிலே ஒரு காலத்திலே இருந்தது. இங்கே கவிஞர் மனுஷ்யபுத்திரன் அவர்கள் குறிப்பிட்டதை போல நம்முடைய வரலாற்றை எடுத்து பார்த்தால் அதிலே விவாதங்களும் பட்டிமன்றங்களும் தமிழகத்திலே தொன்று தொட்டு இருந்தது என்பதை நாம் உணர முடிகிறது. அதனால்தான் மணிமேகலையிலே பட்டிமன்றம் பாங்குடன் ஏறுமின் என்கின்ற ஒரு வரி இடம்பெற்றிருக்கிறது. அந்த பட்டிமன்றம் பாங்குடன் ஏறுமே என்பது ஒரு பௌத்த காவியமான மணிமேகலையிலே இடம்பெற்றிருப்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. திருவள்ளுவரை பொறுத்தவரை மேடை பேச்சு மிகவும் தேவை என்பதை அவர் வலியுறுத்துகிறார். 100 குறட்பாக்கள் அவர்கள் தகவல் பரிமாற்றத்திற்கு மட்டுமே ஒதுக்கி இருக்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அந்த தகவல் பரிமாற்றம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர் பல்வேறு விதமாக கூறுகிற போது அதிலே உடல் மொழியை பற்றியும் கூறுகிறார். உடல் மொழி முக்கியம், அதைத்தான் குறிப்பறிதல் என்று பொருட்பாலிலும் காமத்துப்பாலிலே ஒரு குறிப்பறிதல் என்கின்ற அதிகாரத்தையும் அவர் ஒதுக்கி இருக்கிறார். காதலிலே குறிப்பறிதல் வேறு, பொருட்பாலிலே குறிப்பறிதல் வேண்டு. அந்த குறிப்பறிகிறவன் ஒருவன் திறமைசாலியாக இருந்தால் அவனை நம் பக்கத்திலேயே வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் மற்றவர்கள் பேசுவதற்கு முன்னாலேயே அவன் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை தெளிவுபடுத்திக் கொள்வான். அவன் நமக்கு நம்பலாமா இல்லையா என்பதை உரைப்பான். ஆக நம் அருகிலே இருப்பவன் அதிகம் பேசாதவனாக இருக்க வேண்டும். அதிகம் பேசுகிற யாருமே குறிப்பறிவதில் வல்லவர்களாக இருக்க மாட்டார்கள். நான் நடைமுறையிலே ஒன்றை சொல்லுகிறேன். ஆண்களை விட குறிப்பறிவதில் பெண்கள் சாமர்த்தியசாலிகள் என்பதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அவர்கள் வருகிறவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்பதை ஒரு பார்வையிலேயே அளந்து விடுகிற தன்மை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அப்படி 10 அதிகாரங்களில் அவையை அறிதல் என்பதை அவர் முக்கியமாக கூறுகிறார். அவையிலே எப்படி பேச வேண்டும் என்பதை அவையினோர் யார் என்பதை அறிந்த பிறகுதான் நாம் முடிவு செய்ய வேண்டும் என்பதை திருவள்ளுவர் தெளிவுபடுத்துகிறார். அது மட்டுமல்ல, பெரிய அறிஞராக இருக்கலாம், பெரிய மேதையாக இருக்கலாம், ஞானியாக இருக்கலாம், நிறைய புத்தகங்கள் படித்திருக்கலாம். ஆனால் அவன் தான் வாசித்ததை தெளிவாக சொல்ல முடியவில்லை என்றால் அவன் பயனற்றவன் என்பதை அவர் சொல்லுகிறார். பேசுகிற போது சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்பதையும்
திருவள்ளுவர் வலியுறுத்துகிறார். அதனால்தான் அவர் மக்கட்பதவி என்று குறிப்பிடுகிறார். சில பேர் 2 கருத்துக்களை சொல்வதற்கு 200 சொற்களை பயன்படுத்துவார்கள். அவர்கள் பேச்சு முழுவதுமே வார்த்தை வயிற்றுப்போக்காக இருக்கும். அப்படிப்பட்டவருடைய பேச்சை அவர் மக்கட்பதவி என்று வலியுறுத்துகிறார். திருவள்ளுவர் இன்னொன்றையும் குறிப்பிடுகிறார். எவன் ஒருவன் சிறப்பாக பேசுவதில் வல்லமை பெற்றிருக்கிறானோ அவனை யாராலும் வெல்ல முடியாது என்று குறிப்பிடுகிறார். அந்த அடிப்படையில் தான் நாம் வரலாற்றில் பலரை பார்க்க முடிகிறது. நாம் விரும்புகிறோமோ இல்லையோ, ஆனால் ஹிட்லர் தன்னுடைய சொற்பொழிவால் மக்களை ஆட்படுத்தியவன் என்பதை தெரிந்து கொள்ள முடிகிறது. ஹிட்லர் மேடையிலே தோன்றினால் அந்த மேடையில் ஹிட்லரின் மீது மட்டுமே ஒளி வெள்ளம் படும். ஹிட்லர் அமர்ந்திருப்பது மட்டுமே கீழே இருப்பவர்களுக்கு தெரியும். அந்த கூட்டத்தில் அங்கங்கே ஹிட்லருடைய ஆட்கள் நிறைந்திருப்பார்கள். அவர்கள் ஹிட்லர் பேசுகிற போது முதலில் கைத்தட்டி மற்றவர்களையும் கைத்தட்ட வைப்பார்கள். மேடையிலே ஹிட்லர் வந்து நின்றால் ஏதோ அந்த நாட்டை நோக்கி எதிரிகள் அத்தனை பேரும் படையெடுத்து வருவதை போல வேகமாக, முழக்கமாக, ஆக்ரோஷமாக ஒரு நீராவி அந்த தட்டை தூக்குவதை போல குதித்து குதித்து ஹிட்லர் பேசுவதை பார்க்கிற போது அங்கே இருக்கிற படித்தவர்கள் கூட நம்பினார்கள். ஹிட்லர் சொல்லுவதுதான் நியாயம் என்று நம்பினார்கள். ஹிட்லர் நிச்சயமாக இந்த ஜெர்மனியை உலக அளவிலே உயர்த்தி காட்டுவார் என்று நினைத்தார்கள். அது மட்டுமல்ல, ஹிட்லர் வெறும் சொற்பொழிவாளர் மட்டுமல்ல, அவர் செயல் வீரராகவும் இருந்தார். அவர் தொழிற்சாலைகளில் பல புரட்சிகளை ஏற்படுத்தினார். பல புதிய புதிய கார்கள் அங்கே உபயோகத்திற்கு வந்தன, முன்னேற்றம் கண்டது. ஆனால் ஹிட்லருடைய சொற்பொழிவை பார்த்து கேகேகார்ட் போன்ற தத்துவ ஞானிகள் கூட ஹிட்லரை நம்பினார்கள். ஏனென்றால் ஹிட்லர் பேசுவதிலே ஒரு தெளிவு இருந்தது, அதிலே குழப்பம் இல்லை. உண்மைதான், யாரெல்லாம் சிதைக்கிறார்களோ அவர்கள் எப்போதுமே தெளிவாக இருக்கிறார்கள். உருவாக்குபவர்கள் தான் சற்று குழப்பத்திலே இருக்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. அப்படி ஹிட்லருடைய பேச்சாக இருக்கட்டும் அல்லது முசோலினி மக்கள் முன்னால் நின்று 2 கைகளையும் இடுப்பிலே வைத்துக் கொண்டு பேசுகிற பேச்சாக இருக்கட்டும், இவர்களையெல்லாம் பார்த்து மக்கள் நம்பினார்கள். நமக்கு இவர்கள் விடிவெள்ளிகளாக இருப்பார்கள், நாம் இவர்களை நம்பலாம் என்று அவர்கள் பின்னால் சென்றார்கள். அதனால்தான் ஜட்ஜ்மெண்ட் அட் நுரம்பர்க் என்கின்ற அந்த திரைப்படத்திலே நீதிபதிகளை பார்த்து கேட்கிற போது அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் செய்வது அநியாயம் என்றே எங்களுக்கு படவில்லை, நாங்கள் அனைவருமே ஹிட்லர் சொல்வதுதான் சரி என்று நம்பினோம் என்று குற்றத்தை ஒத்துக்கொண்டார்கள். எனவே அப்படிப்பட்ட பேச்சாளர்கள் உலகம் முழுவதிலும் இருந்தார்கள். 2ஆம் உலகப் போரின் போது சர்ச்சில் ஆற்றிய உரை இருக்கிறதே, அதுதான் அந்த நேச நாடுகளில் இருக்கிற அத்தனை பேரையுமே விழித்தெழ செய்தது, போராட செய்தது, கொதித்தெழ செய்தது. அதுதான் அந்த எதிரி நாட்டுகளின் மீது படையெடுப்பதற்கு அவர்களை தூண்டியது. சர்ச்சிலுடைய பேச்சு அங்கே இருந்த ஒவ்வொரு சிப்பாயருடைய ரத்தத்தையும் கிளர்ந்தெழ செய்தது. நாம் அனைவருமே அறிந்திருக்கிறோம். மிக சுருக்கமான பேச்சுதான், ஆனால் அந்த பேச்சு உலக வரலாற்றிலே இடம்பெறும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. அது 270 சொற்கள் கூட அடங்காத ஒரு பேச்சுதான். ஆபிரகாம் லிங்கன் கெட்டிஸ்பர்கிலே நிகழ்த்திய அந்த உரை, அவர் அந்த உரையை நிகழ்த்தி முடிப்பதற்கு முன்பேயே அந்த புகைப்படக்காரர்கள் எல்லோரும் தங்கள் கருவியை சரி செய்து கூட முடிக்காமல் போய்விட்டார்கள். அவர்கள் சரி செய்வதற்குள் அவர் உரையை நிகழ்த்தி முடித்து விட்டார். அதனால் எந்த பதிவுமே நிகழவில்லை. 270 சொற்கள் தான். அந்த உரையை ஆற்றிய போது அத்தனை பேரும் சொன்னார்கள், இது மிக மிக சாதாரணமான உரை. அமெரிக்காவினுடைய அதிபராக இருக்கிற லிங்கன் எங்களை அவமானத்தில் தள்ளிவிட்டார் என்றெல்லாம் சொன்னவர்கள் உண்டு. ஆனால் அந்த உரையிலே இருக்கிற ஒவ்வொரு சொல்லும் அற்புதம் நிறைந்ததாக, மகத்துவம் நிறைந்ததாக, ஒரே ஒரு சொல்லுக்கு ஒரு விளக்க உரை தேவைப்படுவதாக அமைந்ததால் இன்றும் உலகத்தின் தலை சிறந்த உரைகளில் ஒன்றாக திகழ்கிறது ஆபிரகாம் லிங்கன் ஆற்றிய அந்த கெட்டிஸ்பர்க் உரை. அதே இடத்திலே 100 ஆண்டுகளுக்கு பிறகு மார்ட்டின் லூதர் கிங் உரையாற்றிய போது வெறும் ஆப்பிரிக்கல் மக்கள் மட்டும் அங்கே கூடவில்லை, ஐரோப்பியர்களும் அங்கே வந்தார்கள், அமெரிக்கர்களும் வந்தார்கள். அந்த மக்கள் அனைவருமே திரண்டார்கள். அவருடைய உரை இன்று வரை வரலாற்றிலே மிகச்சிறந்த உரையாக கருதப்படுகிறது. இப்படி வரலாறு முழுவதுமே பல்வேறு மாபெரும் மனிதர்கள் உரையாற்றி இருக்கிறார்கள். கவிஞர் திரு மனுஷபுத்திரன் குறிப்பிட்டதை போல இந்திய வரலாற்றிலே மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது விடுதலை போராட்டத்தின் போது ஆற்றப்பட்ட உரைகள், ஆற்றப்பட்ட சொற்பொழிவுகள். மகாத்மா காந்தியை உங்களுக்கு நான் இங்கே சற்று சுருக்கமாக குறிப்பிட விரும்புகிறேன்.
மகாத்மா காந்தி தெளிவாக பேசக்கூடியவராக முதலில் இல்லை. மேடை நடுக்கத்தால் பீடிக்கப்பட்டவர், கைகள் உதறும், அவரால் பேச முடியாது. தென்னாப்பிரிக்காவிலே எழுதப்பட்ட அந்த குறிப்பை படிப்பதற்கு கூட அவரால் முடியவில்லை. அத்தனை மேடை நடுக்கத்தால் தடுமாறியவர்தான். ஆனால் அதற்கு பிறகு அவர் துடிச்சலை வளர்த்து கொண்டு பேசி பேசி பழகி செந்தமிடும் நாப்பழக்கம் என்று அவையார் சொன்னதைப் போல பேச்சு திறனை வளர்த்து கொண்டு இந்தியாவுடைய மூளை முடுக்குகளில் எல்லாம் சென்று விடுதலை வேள்வியை பரப்பினார் என்பது உண்மை. காந்தபுரா என்கிற அந்த நூலிலே ஒரு ராஜாராவ் என்கிற அந்த எழுத்தாளர் ஒன்றை சொல்லுகிறார். மகாத்மா காந்தி அவர்கள் இந்தியாவுடைய மூளை முடுக்குகளில் எல்லாம் சென்றார். ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஸ்தல புராணம் இருப்பதை போல காந்தி புராணமும் இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். எல்லோரும் சொல்வார்கள், இங்குதான் காந்தி வந்தார், இங்குதான் தங்கினார், இங்குதான் கஸ்தூரிபாய் தன்னுடைய உரையை நிகழ்த்தினார், மக்களிடம் பேசினார் என்றெல்லாம் அவர்கள் சொல்வது உண்டு. அந்த அளவிற்கு இந்தியாவிலே தாக்கத்தை ஏற்படுத்திய மகாத்மா காந்தியினுடைய உரையை நீங்கள் கேட்டு பார்த்தால் அது துள்ளலோசையோடு இருக்கிற ஒரு உரை அல்ல, அமைதியாக நீரோடையை போல, ஆனால் ஒவ்வொரு சொல்லும் உள்ளத்திலே ஏறுகிற அளவிற்கு தெளிவான உரையாக இருந்தது. பண்டித ஜவஹர்லால் நேரு தன்னுடைய இந்தியாவை கண்டறிதல் என்கிற நூலிலே எழுதுகிறார். ஒரே நாளைக்கு நான் 25 கூட்டங்களில் பேசியிருக்கிறேன். 2 மணி நேர தூக்கம், போகிற வழியில் தூங்குவதுதான். மக்களை சந்தித்து பேசிக்கொண்டே இருந்தேன். ஒன்றை நான் தெளிவுபடுத்திக் கொண்டேன், இந்தியா என்பது மலைகளும் பீடபூமிகளும் ஆறுகளும் சமவெளிகளும் அல்ல, இந்தியா என்பது அதனுடைய மக்கள் தான். இந்த மக்கள் அனைவரிடமும் ஒரு ஒருமிதத்தன்மையை நான் காண்கிறேன் என்று எழுதியிருக்கிறார். அப்போது விடுதலை போராட்டத்தின் போது எண்ணற்றோர் வீதியிலே நின்று மக்களை ஆட்படுத்தினார்கள், பேசினார்கள், வீர உணர்வை தூண்டினார்கள். இப்படி மேடை பேச்சுக்கு என்பது ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது என்றாலும் நான் அதிகம் சொல்ல விரும்பியது மேடை பேச்சினுடைய தேவை என்ன. ஒரு காலத்தில் பேச்சாளர்கள் என்பவர்கள் தனியாக அடையாளம் காணப்பட்டார்கள். ஆனால் இன்று எந்த தொழிலை நீங்கள் செய்தாலும், எந்த பணியை நீங்கள் செய்தாலும், எந்த பதவியை நீங்கள் வகித்தாலும் அங்கே சொற்பொழிவாளராக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. நீங்கள் அடுக்குமொழியிலே பேச வேண்டிய அவசியம் இல்லை, அலங்கார சொற்களிலே பேச வேண்டிய அவசியம் இல்லை, இலக்கிய தமிழிலே பேச வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் சங்க தமிழில் இருந்தும் கம்பராமாயணத்தில் இருந்தும் பாரதியாரின் பாடலில் இருந்தும் பாரதிதாசன் பாடல்களில் இருந்தும் மேற்கோள் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சொல்ல வேண்டியதை தெளிவாகவும் சுருக்கமாகவும் நயமாகவும் மக்கள் உள்ளத்திலே படுகிறபடியாகவும் சொல்வது அவசியமாக இருக்கிறது. அந்த தேவை இருக்கிற காரணத்தினால்தான் இந்த பயிலரங்கம் இங்கே நடத்தப்படுகிறது. ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் மேடை பேச்சு கலை மிகவும் மேன்மையாக ஓங்கி வளர்ந்திருந்தது. நாங்கள் எல்லாம் சிறுவர்களாக பள்ளிக்கூடங்களில் படிக்கிற போது அடிக்கடி பேச்சு போட்டி நடத்தப்படும், கட்டுரை போட்டிகள் நடக்கும். வாரம் ஒரு முறை ஏதேனும் ஒரு நிகழ்வை குறித்து பேச்சு போட்டிகள் நடத்தப்படும். மாவட்ட அளவில் நடத்தப்படும். முதலில் பள்ளியிலிருந்து யாரை அனுப்புவது என்று ஒரு சின்ன போட்டி நடத்துவார்கள். அதிலே தேர்ந்தெடுக்கப்படுபவரை அங்கே மாவட்ட அளவில் அனுப்புவார்கள். அறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளுக்காக மாநில அளவிலே பேச்சு போட்டி நடக்கும். ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்தும் 2 பேரை தேர்ந்தெடுப்பார்கள். நாள் முழுக்க பேச்சு போட்டி நடக்கும். அப்படி பேச்சு போட்டி நடத்துகிற போது மாணவர்கள் எல்லாம் சென்று பேசி கோப்பைகளை பெற்று வருவார்கள். வாரத்திற்கு ஒரு நிகழ்வு நடக்கும். சிறுசேமிப்பு வார விழா, வனவிலங்கு வார விழா, போக்குவரத்து விதிகள் விழிப்புணர்வு வார விழா, சமுதாய அபிவிருத்தி திட்டம் என்று பல்வேறு விதமான போட்டிகள் நடந்து கொண்டிருக்கும். எல்லா பள்ளிகளிலும் இலக்கிய மன்றங்கள் துடிப்புடன் செயல்படும். மாதம் ஒரு முறை யாராவது வந்து பேசுவார்கள். மாணவர்கள் அமைதியாக அமர்ந்து கவனிப்பார்கள். அப்போது கவனச்சிதறலுக்கான காரணங்களும் இல்லை, கவனச்சிதறலுக்கான சாதனங்களும் இல்லை. அப்போது உரைகளை கேட்பது மட்டுமே இனிய பொழுதுபோக்காக இருந்தது. திருமண மண்டபங்களில் கூட பேசுவது என்பது ஒரு வழக்கமாக இருந்தது. அது மட்டுமல்ல, பல்வேறு இடங்களில், ஆலயங்களில், அந்த ஊரிலே இருக்கிற மன்றங்களில் பேச்சு போட்டிகள் நடத்தப்படும், சொற்பொழிவுகள் நடத்தப்படும். அடிக்கடி அங்கே சொற்பொழிவாளர்கள் வருவார்கள், பட்டிமன்றங்கள் நடத்தப்படும்,
தரமான பட்டிமன்றங்களாக அவை இருக்கும். அவை எல்லாம் இலக்கியத்திலே நடத்தப்படும், வாழ்க்கை குறித்து நடத்தப்படும். அவ்வாறு ஒரு காலகட்டத்தில் மாணவர்கள் நல்ல சொற்பொழிவை கேட்பதற்கு வாய்ப்புகள் இருந்தன. அதை போன்ற வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காகவும், நீங்கள் இந்த பயிலரங்கிலே கலந்து கொள்வதன் மூலம் எந்த மேடையிலே நின்றாலும் அந்த மேடையின் தேர்வைக்கேற்ப உங்களுடைய உரையை செதுக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் தான் இந்த பயிலரங்கம். இது ஓர் அரிய வாய்ப்பு என்பதை நீங்கள் உணர வேண்டும். இந்த பயிலரங்கம் முடிகிற போது 3 குறிக்கோள்களை நீங்கள் மனத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவதாக, மேடை நடுக்கம் இல்லாத நிலையை நீங்கள் அடைய வேண்டும். இது மிகவும் முக்கியம். இதை ஏன் குறிப்பிடுகிறேன் என்றால், அமெரிக்காவிலே ஓர் ஆய்வு செய்திருக்கிறார்கள். ஒரு மனிதனுக்கு எவையெல்லாம் 10 அச்சங்கள் என்று பட்டியலிட்டு இருக்கிறார்கள். அதிலே ஒவ்வொன்றாக எடுத்தால் 2வது அச்சமாக இருப்பது, மிகப்பெரிய அச்சமாக இருப்பது பாம்பை பார்த்தால் பயப்படுவது. 1வது மிகப்பெரிய அச்சமாக இருப்பது மேடையிலே பேச சொன்னால் பயப்படுவது. இருக்கிற 10 அச்சங்களிலேயே முதலிடத்தில் இருப்பது மேடையிலே பேசுகிற அச்சம்தான் என்பதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இது இந்தியாவில் இல்லை, அமெரிக்காவிலே செய்த ஆய்விலே கண்டுபிடிக்கப்பட்டது. இதிலிருந்து ஒன்று தெளிவாக தெரிகிறது. நீங்கள் மேடை நடுக்கத்தை வென்றெடுப்பது இந்த பயிலரங்கத்தினுடைய முதல் நோக்கமாக இருக்க வேண்டும். 2வது நோக்கம், நீங்கள் மேடையை உணர்தல். எந்த மேடை என்பதை உணர்ந்து ஒருவர் தன்னை தயார் செய்து கொள்ளுகிறாரோ அவர்தான் அந்த மேடையிலே ஜொலிக்க முடியும். நான் பலரை பார்த்திருக்கிறேன். மிகச்சிறந்த பேச்சாளர்கள் கூட ஒரு சாதாரணமான அரங்கத்திலே தோற்று போவதை பார்த்திருக்கிறேன். காரணம் என்னவென்றால், அவர்கள் ஏற்கனவே மன தயாரிப்பு செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த மன தயாரிப்பு அங்கே இருப்பவர்களுக்கு எடுபடாமல் போய்விடுகிறது. வருகிற அந்த பார்வையாளர்களை நாம் கவர்ந்து இழுப்பது அவசியம். நான் என்னுடைய அனுபவம் ஒன்றையே சொல்லுகிறேன். எங்கள் கல்லூரியிலே பதிவாளர் ஒருவர் ஓய்வு பெறுகிறார். அவருடைய ஓய்வுக்கு மாணவனான என்னை கவிதை வாசிக்க சொல்லுகிறார்கள். நான் மேடையிலே செல்கிறேன். மாணவர்கள் எல்லாம் நிகழ்ச்சி எப்போது முடியும் என்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழலில் அவர்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுக்க வேண்டும், அவர்கள் கவனத்தை என் பக்கம் ஈர்க்க வேண்டும். நான் சொன்னேன், இந்த பதிவாளரை இலக்கியவாதிகள் இருந்திருந்தால் தண்ணி இல்லாத காட்டுக்கு தள்ளி இருப்பார்கள் என்று. மாணவர்கள் அத்தனை பேருமே ஒரு பிரிவு உபச்சார விழாவில் இப்படி அபச்சாரமாக பேசுகிறாரே என்று பார்த்து கொண்டிருந்தார்கள். நான் மறுபடியும் சொன்னேன், இலக்கியவாதிகள் இருந்திருந்தால் இந்த பதிவாளரை தண்ணி இல்லாத காட்டுக்கு தள்ளி இருப்பார்கள். இந்த நல்லார் ஒருவர் போயாவது மழை பெய்யாதா என்றேன். இதை நான் குறிப்பிடுவதற்கு காரணம், அந்த மேடையிலே அந்த ஒற்றை வரிக்கு பிறகு மாணவர்கள் அமைதியாக இருந்தார்கள். பல்வேறு இடங்களுக்கு செல்லுகிற போது அந்த பார்வையாளர்கள் என்ன விரும்புகிறார்கள்? கவிஞர் திரு மனுஷபுத்திரன் அவர்கள் குறிப்பிட்டார்கள், குழந்தைகளை உட்கார வைத்துக் கொண்டு ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை நாம் எடுத்து சொன்னால் அந்த குழந்தைகளுக்கு புரிவது இல்லை. அந்த குழந்தைகளுடைய மொழியிலேயே பேசினால்தான் அவர்கள் நாம் சொல்லுகிற மிகப்பெரிய தத்துவங்களை கூட கேட்பார்கள். ஒன்றை நான் இங்கே தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நீங்கள் சொல்லுகிற பொருள் நீர்த்து போக வேண்டியதில்லை, சொல்லுகிற முறையைத்தான் மாற்றி அமைக்க வேண்டியது. நாம் சொல்லுகிற செய்திகள் எப்போதுமே மகத்தானவையாகத்தான் இருக்க வேண்டும். மக்கள் விரும்புகிறார்கள் என்பதற்காக அவர்களை நாம் சிரிக்க வைப்பதற்காக மலினமானவற்றை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மகத்தான செய்திகளைத்தான் சொல்ல வேண்டும். ஆனால் யார் பார்வையாளர்கள் என்பதை புரிந்து கொண்டு அதற்கேற்றவாறு தெளிவாக சொல்ல வேண்டும். ஒன்றை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். திருக்குறளை பற்றி உங்களை பேச அழைக்கிறார்கள் என்றால், பள்ளி பிள்ளைகள் என்றால் எப்படி பேச வேண்டும் என்று ஒரு இலக்கணம் இருக்கிறது. பள்ளி பிள்ளைகளை பொறுத்தவரை அவர்கள் வாழ்க்கை, அவர்கள் படிப்பு, அவருடைய ஒழுக்கம் போன்றவற்றை மையமாக வைத்துத்தான் திருக்குறளை நாம் அணுக வேண்டும். கல்லூரி மாணவர்கள் என்று வந்தால் அவர்களுக்கு உயர்ந்த இலக்குகளை நாம் தர வேண்டும். அப்போது உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் போன்ற அந்த குரட்பாக்களை அவர்களுடைய மனத்திலே செலுத்துவதற்காக வாழ்க்கையில் உயர்ந்த லட்சியங்களை நீங்கள் வகுத்துக் கொள்ள வேண்டும். அவற்றை நோக்கி நீங்கள் தினமும் நடைபோட வேண்டும் என்று எடுத்து சொல்ல வேண்டும். அதுவே நீங்கள் ஆய்வாளர்களிடம் சென்று பேச வேண்டியதாக இருந்தால், நீங்கள் திருக்குறளையும் அர்த்த சாஸ்திரத்தையும், திருக்குறளையும் பிளாட்டோவையும், திருக்குறளையும் நீங்கள் ஷேக்ஸ்பியரையும் ஒப்பிட்டு பேசினால்தான்
அந்த ஆய்வு சிறப்பாக இருக்கும். எனவே எந்த இடத்திலே பேசுகிறோம், யாருக்காக பேசுகிறோம் என்பதை இரண்டாவதாக இந்த இடத்திலே நீங்கள் தெளிவு பெறப் போகிறீர்கள். மூன்றாவது முக்கியம், சுவையாக கூறுவது எப்படி, சுருக்கமாக கூறுவது எப்படி. உதாரணமாக வால்டர் ஒரு கடிதம் எழுதினார். தன்னுடைய நண்பருக்கு அந்த கடிதத்தை எழுதுகிற போது அவர் சொன்னார், நான் இந்த கடிதத்தை நேரமில்லாத காரணத்திற்காக நீட்டித்து விட்டேன் என்று சொன்னார். நாம் எல்லாம் நேரம் இருந்தால் நீட்டிப்போம், அவரோ நேரமில்லாத காரணத்தால் நீட்டித்து விட்டேன் என்றார். ஒரு சிறந்த கடிதம் என்பது ஒரு சொல் கூட தேவையில்லாமல் அதில் இடம்பெற்றிருக்க கூடாது. ஒரு சிற்பத்தை போல இருக்க வேண்டும் என்று வால்டர் விரும்பினார். அதிக நேரம் இருந்தால்தான் நாம் சுருக்கமாகவும் தெளிவாகவும் எழுத முடியும். நிறைய எழுதுவதற்கு நேரம் தேவையில்லை, நாம் எதை வேண்டுமானாலும் எழுதிவிடலாம். ஆனால் ஒரு நிமிடத்தில் சொல்ல வேண்டும் என்றால் நம்மளுடைய ஒவ்வொரு சொல்லும் சிறப்பாக இருக்க வேண்டும், சீரியதாக இருக்க வேண்டும். அந்த சொல்லை வேறொரு சொல்லால் நாம் மாற்றி அமைக்க முடியாத அளவிற்கு அது திறன் மிகுந்ததாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் நாம் இங்கே புரிந்து கொள்ள போகிறோம். மேடை பேச்சினுடைய தேவை என்ன என்பதை நான் இங்கே தெளிவுபடுத்த விரும்புகிறேன். முதலாவதாக, மாணவர்களாக இருக்கிற போது உங்களுக்கான தேவை என்னவென்றால், நீங்கள் மேடை பேச்சை கை கொண்டால் வாசிக்கிற அனைத்தையுமே வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தி வாசிப்பீர்கள். ஒன்றை நான் இங்கே தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நீங்கள் ஒரு புத்தகத்தை வாசிக்கிறீர்கள் என்றால் சொற்பொழிவுக்காக வாசிப்பதற்கும் பொழுதுபோக்குக்காக வாசிப்பதற்கும் வேறுபாடு இருக்கிறது. இந்த நூல் என்றாவது ஒரு நாள் நமக்கு சொற்பொழிவு ஆற்றுவதற்கு பயன்படும் என்கிற எண்ணத்தோடு நீங்கள் இனிமேல் வாசித்து பாருங்கள். அந்த புத்தகம் வேறு வாசலை திறந்துவிடும். இன்னும் சொல்ல போனால் 1000 சன்னல்களை அது திறந்துவிடும். அந்த புத்தகத்தை வாசிக்கிற போது நீங்கள் குறிப்பெடுத்துக் கொண்டு வாசிப்பீர்கள். அதில் இருக்கிற அபூர்வமான கருத்துக்களை எல்லாம் தொகுத்து கொண்டு நீங்கள் வாசிப்பீர்கள். வாசிக்கிற போதே ஒரு முதிர்ச்சியை உங்களால் அடைய முடியும். இரண்டாவதாக, நீங்கள் சொற்பொழிவு ஆற்றப் போகிறீர்கள் என்பதை இன்றிலிருந்து முடிவு செய்தால் நிறைய சொற்பொழிவுகளை கேட்பீர்கள். ஒவ்வொரு சொற்பொழிவும் எப்படி வேறுபடுகிறது, அதில் இருக்கிற நுணுக்கங்கள் என்ன என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். இனிமேல் நீங்கள் பொழுதுபோக்குக்காக அந்த சொற்பொழிவை நீங்கள் கேட்க மாட்டீர்கள், பொழுதாக்கத்திற்காக கேட்பீர்கள். பொழுதாக்கம் வேறு, பொழுதுபோக்கு வேறு. பொழுதுபோக்கு என்பது என்டர்டெயின்மெண்ட், பொழுதாக்கம் என்பது ஹாபி. பொழுதாக்கம் என்பது பொழுதை முறையாக பயன்படுத்திக் கொள்ளுதல். நீங்கள் அந்த பேச்சை கேட்கிற போது இது எந்த வகையில் நம்முடைய வாழ்க்கைக்கு பயன்படும், இந்த பேச்சில் என்னென்ன திறன்கள் இருக்கின்றன, என்ன இலக்கியம் இருக்கிறது, இதில் என்ன நுட்பம் இருக்கிறது என்பதை பார்ப்பீர்கள். மூன்றாவதாக, நீங்கள் இனிமேல் சொற்பொழிவாளர்களாக ஆகப் போகிறீர்கள் என்றால் உங்களுடைய சொற்பொழிவை கட்டமைக்கின்ற போது இவர்கள் எல்லோரும் என்னென்ன தவறுகளை செய்கிறார்களோ அதை செய்யாமல் நாம் பேசுவோம் என்று வரையறை செய்து கொள்வீர்கள். இந்த 3 வகைகளில் உங்களை நீங்கள் மேம்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒரு மேடை பேச்சுக்கான தேவை என்ன இருக்கிறது? ஒரு மாணவன் சொற்பொழிவாளனாக இருந்தால் தன்னம்பிக்கை மிகுந்தவனாக இருக்கிறார். உதாரணமாக, நீங்கள் ஒரு புதிய ஊருக்கு செல்லுகிறீர்கள், அங்கே வழி கேட்க வேண்டும். நீங்கள் சந்திக்கிற மனிதரோ உங்களுக்கு தெரியாதவர்கள், அவர்களிடம் சென்று வழியை கேட்க வேண்டும் என்றால் கூட ஒரு நல்ல சொற்பொழிவாளன் சிறிதும் தயக்கம் இல்லாமல் சென்று அவர்களிடம் வழியை கேட்பான். இதற்கு பெயர்தான் வீதியில் மிடுக்கு என்பது, ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்னஸ் என்று பெயர். நீங்கள் எந்த இடத்திற்கு சென்றாலும் ஒரு தயக்கம் இருக்காது, யாரிடம் வேண்டுமானாலும் சென்று பேசலாம். உங்கள் நாக்கு அங்கே அடைபட்டு இருக்காது, உங்கள் மனம் கட்டுப்படாமல் அது வானவீதியிலே பறக்கிற பறவையை போல விரிந்து செல்லும். அது மட்டுமல்ல, நீங்கள் தன்னம்பிக்கை பெறுவதன் அடையாளமாக திரு மனுஷபுத்திரர் அவர்கள் குறிப்பிட்டதை போல தனி மனித உரையாடல்களில் கூட சுவாரஸ்யமாக மாறுவீர்கள். உதாரணமாக, நீங்கள் ஒரு தொடர் வண்டியிலே பயணம் செய்கிறீர்கள் என்றால் அந்த தொடர் வண்டியில் இருக்கிற அத்தனை பேருமே அந்த பயணம் முடிவதற்குள் உங்களுக்கு நண்பர்களாகி விடுவார்கள். சமூக நுண்ணறிவு மேம்படுவதற்கு மிகவும் முக்கியமானது இந்த தனி மனித உரையாடல். இந்த தனி மனித உரையாடல் எப்போது சுவையாக இருக்கும்? வெயில் அதிகமாக இருக்கிறதே என்று பேசுவதில் அது சுகமாக இருக்கும், அல்லது காலையில் என்ன உண்டீர்கள் என்று கேட்பதில் அது சுகமாக இருக்கும்? நிச்சயமாக இல்லை. நீங்கள் பேசுகிற போது படித்த புத்தகங்களை, சந்தித்த அனுபவங்களை,
பார்த்த மனிதர்களை, ஏற்பட்ட நிகழ்வுகளை நயமாக எடுத்து சொல்லுகிற போதுதான் சமூக நுண்ணறிவு ஏற்படும். அப்படி நீங்கள் பேசுகிற போது உங்களுக்கு பின்னணியாக இருப்பது உங்களுடைய இந்த வாசிப்பு அனுபவம். வாசிப்பு அனுபவம் மட்டுமே கை கொடுக்காது, அதை தன்னம்பிக்கையோடு எடுத்து வைக்கின்ற அந்த துணிச்சல், அது இருக்கிற போது எந்த இடத்திற்கு சென்றாலும் நீங்கள் வெற்றிகரமாக நிகழ்த்தி விடுவீர்கள். அடுத்தது மூன்றாவதாக, நீங்கள் பணி நிமித்தமாக போகிற அத்தனை நேர்காணல்களிலும் உங்களுடைய இந்த சொற்பொழிவாற்றுகிற திறன், உங்களுடைய இந்த மேடை பேச்சு திறன் மிகப்பெரிய உதவியை தரும். நீங்கள் சென்று அமர்கிற போதே தன்னம்பிக்கையோடு அமர்வீர்கள். ஒரு தன்னம்பிக்கையாளனை எதிரே இருப்பவர்கள் எளிதில் கண்டுபிடித்துக் கொள்ளலாம். நீங்கள் பார்க்கலாம், வனவிலங்குகளில் கூட எது தன்னம்பிக்கையோடு நிற்கிறதோ அதுதான் வெற்றி பெறுகிறது. எது பணிவாக நிற்கிறதோ, எது பயந்து நிற்கிறதோ அதை துணிச்சலாக நிற்பது வீழ்த்தி விடுகிறது. அதை போல நீங்கள் தன்னம்பிக்கையாக அமர்ந்தால் உங்களுடைய அந்த உடல் மொழியிலிருந்தே அது வெளிப்படுகிறது. நாங்கள் எல்லோரிடமும் சொல்வது உண்டு, தயவு செய்து நேர்காணலுக்கு செல்வதாக இருந்தால் செல்வதற்கு 5 நிமிடங்களுக்கு முன்பு நேராக நின்று 5 நிமிடங்கள் பயிற்சி பெற்றுக்கொண்டு உள்ளே செல்லுங்கள். நீங்கள் குனிந்து போய் அங்கே சென்றால் உங்களை அறியாமலேயே உங்களுக்கு ஒரு பய உணர்ச்சி ஏற்படும், தன்னம்பிக்கையின்மை வந்துவிடும். நீங்கள் நேராக ஒரு 5 நிமிடம் நின்று பாருங்கள். அப்போது உங்களை அறியாமலேயே உங்கள் உடம்பிலே ஆக்சிடோசின் போன்ற அற்புதமான ஹார்மோன்கள் சுரக்கும். அங்கே உள்ளே சென்ற பிறகு நீங்கள் துணிச்சலாக ஒவ்வொரு கேள்வியும் எதிர்கொள்ள முடியும். ஆனால் பயந்து செல்கிற ஒருவர் அதை எதிர்கொள்ள முடியாது. நான்காவதாக, நீங்கள் சொற்பொழிவாளராக மாறுகிற போது உங்களை அறியாமலேயே ஒன்று நடக்கும். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் வாசித்துக் கொண்டே இருப்பீர்கள். ஒரு தலைப்பு தரப்படுகிறது, அந்த தலைப்பை குறித்த அத்தனை புத்தகங்களையும் எடுத்து வாசிக்க வேண்டும் என்று நீங்கள் தொடங்குவீர்கள். அத்தனையும் வாசிக்க முடியாவிட்டாலும் அந்த சொற்பொழிவு முடிகிற போது ஏற்கனவே இருந்ததை விட ஓர் அங்குலமேனும் உங்கள் அறிவின் அகலம் அதிகரித்திருக்கும் என்பதை உணர்வீர்கள். நீங்கள் பேசுகிற போது உங்களை அறியாமலேயே எப்போதோ படித்ததெல்லாம் நினைவுக்கு வரும். இதிலே சமயோசித புத்தி என்று ஒன்று சொல்வார்கள். நீங்கள் கட்டுச்சோறு கட்டிக்கொண்டு போனால் அது பயன்படாது. உங்களுடைய மனத்தையே நீங்கள் கணனியாக மாற்றிக்கொள்ள முடியும். நான் உங்களுக்கு ஒன்றை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். இந்த மேடைக்கு வரும் வரை என்ன பேசுவது என்று நான் ஒன்றை கூட யோசிக்கவில்லை. இங்கே வந்த பிறகுதான் என்ன பேசுவது என்பதையே நான் தொடங்கினேன். காரணம், என்னுடைய மேடை பேச்சின் அனுபவத்தில் நான் வந்து நின்றால் என் மனம் ஒரு கணனியை போல மாறி எதை பேச வேண்டுமோ அதை எடுத்து கொடுத்து கொண்டே இருக்கிறது. நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன். அதனால் ஒரு சொற்பொழிவாளன் தன்னுடைய அறிவை அகலப்படுத்திக் கொள்வது மட்டுமில்லாமல் வாசிக்கிற திறனையும் அதிகப்படுத்திக் கொள்கிறான். எந்த வகையான பேச்சுகளை நாம் எதிர்கொள்கிறோம் என்பதை பார்க்க வேண்டும். முதலாவதாக, நீங்கள் பணி நிமித்தமாக ஆற்ற வேண்டிய மேடை பேச்சுகள். உதாரணமாக, நீங்கள் ஒரு நிர்வாகியாக ஆகிறீர்கள் என்று வைத்துக் கொள்கிறோம். அப்போது நீங்கள் ஒரு கூட்டம் நடத்துவீர்கள். நன்றாக சொற்பொழிவு ஆற்றக்கூடிய ஒருவன் நடத்துகிற கூட்டத்திற்கும் சொற்பொழிவு ஆற்ற தெரியாத ஒருவன் நடத்துகிற கூட்டத்திற்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது. ஏனென்றால், மேடைக்கலையை அறிந்தவன் ஆற்றுகிற போது சில உதாரணங்கள் வரும், அங்கங்கே சில நகைச்சுவைகள் தெரிக்கும், அங்கங்கே பேசுகிற போது சில எடுத்துக்காட்டுகள் வெளியே வரும், சில அறிவியல் குறிப்புகள் அங்கே வெளிப்படும். யாருமே அந்த கூட்டத்திலே எவ்வளவு நேரம் நடந்தாலும் தூங்காமல் கவனிப்பார்கள், பதில் சொல்வார்கள். அவர்கள் திரும்பி செல்லுகிற போது நாம் பணியாற்ற வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு செல்வார்கள். இரண்டாவதாக, ஒரு மேடை பேச்சை அறிந்தவன் கூட்டம் நடத்துகிற போது அது கண்டிக்கிற கூட்டமாகவோ தண்டிக்கிற கூட்டமாகவோ இல்லாமல் வழி நடத்துகிற கூட்டமாக இருக்கும். அவன் ஊக்கப்படுத்துவான். அந்த கூட்டம் முடிகிற போது நாம் செய்யத்தான் வேண்டும், நாம் செய்து தீரத்தான் வேண்டும் என்கிற எண்ணம் ஏற்படும். அதற்கு பதிலாக அவர்களை குத்தி குற்ற உணர்வை ஏற்படுத்தாமல், நம்மால் முடியும், நாம் செய்யலாம், செய்தால்தான் நல்லது, நாம் செய்தால் நமக்கு நல்ல பெயர் கிடைக்கும் என்று நிறுவனத்தினுடைய இலக்கையும் தன்னுடைய இலக்கையும் பொருத்தி பார்க்கிற தன்மையை அந்த மேடை பேச்சு அறிந்தவன் கூட்டம் நடத்துகிற போது பார்க்கலாம். மூன்றாவதாக, மேடை பேச்சு அறிந்தவன் கூட்டம் நடத்துகிற போது
எந்த கூட்டத்திற்கு எவ்வளவு நேரம் என்பதை அவன் மனத்திலேயே தீர்மானித்து விடுகிறான். 5 நிமிடம் நடத்த வேண்டிய கூட்டத்தை அவன் 50 நிமிடம் இழுத்தடிப்பது இல்லை. அவன் சுருக்கமாக நடத்த வேண்டிய கூட்டத்தை சுருக்கமாகவும், விரிவாக நடத்த வேண்டிய கூட்டத்தை விரிவாகவும் நடத்துவதில் வல்லவனாக ஆகிவிடுகிறான். நீங்கள் அத்தனை பேரும் ஏதேனும் ஒரு பணியிலே சேருவீர்கள். அங்கே கூட்டம் நடத்துகிற பொறுப்பில் இருப்பீர்கள். இந்த மேடை பேச்சின் உதவி உங்களை அங்கே ஆற்றுப்படுத்துவதாக இருக்கும். தனித்திறன் வாய்ந்தவர்களாக உங்களை ஆக்கும். ஒருவரை திடீரென்று வயது விட்டால் கூட அடுத்த நிமிடமே ஒரு சின்ன நகைச்சுவையின் மூலமாக அந்த இயல்பை மாற்றி காட்டுவதற்கு வல்லமை படைத்தவர்களாக இருப்பீர்கள். இடுக்கல் வருங்கால் நகுக என்று திருவள்ளுவர் சொன்னதை What they don't teach you at Harvard Business School என்கிற அந்த புத்தகத்தில் மெக்கார்மக் குறிப்பிடுகிறார். ஃபோர்டு நிறுவனத்தை அவர்கள் இழுத்து மூட வேண்டும் என்று முடிவு செய்கிற போது யாரோ ஒருவர் அந்த கூட்டத்திலே கூறிய நகைச்சுவை மிகவும் உதவியாக இருந்தது. ஒரு குறிப்பிட்ட அலகை உடனே இழுத்து மூடாமல் இன்னும் சில ஆண்டுகள் வைத்து பராமரிப்பதற்கு அது ஏதுவாக இருந்தது என்று ஏன் நகைச்சுவை முக்கியம் என்பதை அவர் தெளிவுபடுத்துகிறார். ஒரு நல்ல சொற்பொழிவாளர், ஒரு நல்ல மேடை பேச்சு கலைஞன் தன்னுடைய கூட்டங்களில் கூட அங்கங்கே நகைச்சுவைகளை சிந்துவான். அந்த நகைச்சுவைகளின் மூலமாக அந்த இறுக்கத்தை குறைத்து அனைவருடைய கவனத்தையும் பெறுவான். இரண்டாவதாக, நீங்கள் பணிப்பட்டறைகள், கருத்தரங்குகள், ஆய்வரங்குகள் போன்றவற்றில் கலந்து கொள்ள வேண்டியதாக இருக்கும். இந்த ஆய்வரங்குகளில் கலந்து கொள்ளுகிற போது நான் பார்த்திருக்கிற ஒன்று, பெரும்பாலானவர்கள் அந்த கூட்டத்தில் என்ன பேசுகிறார்கள் என்பதை கவனிப்பதே இல்லை. காரணம், அந்த உரையாற்றுபவர்கள் முழுக்க முழுக்க பொறுமையிலேயே ஆர்வம் செலுத்துகிறார்கள். எப்போது அவர்களுடைய கவனம் முழுமை பெறுகிறது என்றால், வந்திருக்கிறவர் சுவையாகவும் சுவாரஸ்யமாகவும் அந்த ஆய்வுரையை நகர்த்தி செல்லுகிற போது அனைவருமே ஆர்வமாக கவனிக்கிறார்கள். நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், இந்த ஆய்வு கட்டுரைகளை எல்லாம் சமர்ப்பிக்கிற போது ஒரு ஆய்வறிஞர் மாணவர்கள் முன்பாக தான் என்ன ஆய்வு செய்தோம் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். அவ்வாறு தெளிவுபடுத்துகிற போது நான் கவனித்தது, யார் ஒருவர் சிறப்பாக அதை செய்கிறார்களோ அப்போது நிறைய கேள்விகள் மாணவர்களிடமிருந்து வருகிறது. ஒரு கேள்வி, 2 கேள்வி அல்ல, 20 கேள்விகள், 30 கேள்விகள் வரும். எத்தனை கேள்விகள் வருகின்றனவோ அவைதான் அந்த ஆய்வுக்கு வெற்றியாக இருக்கும். நீங்கள் பணிப்பட்டறையிலே கலந்து கொள்ளலாம். அப்படி கலந்து கொள்ளுகிற போதெல்லாம் நீங்கள் திறமைசாலியாக இருப்பதற்கு இந்த சொற்பொழிவு உதாரணமாக இருக்கும். நீங்கள் சிறப்பாக உங்கள் ஆய்வுரையை நிகழ்த்தினாலே உங்களுக்கு முனைவர் பட்டம் தந்து விடலாம் என்கிற முடிவுக்கு அதை திருத்துபவர்கள் வந்து விடுவார்கள். காரணம், அதில் அத்தனை தகவல்களையும் சுருக்கமாக நீங்கள் கொடுத்து கொண்டே போகிற போது நீங்கள் அணுவிலே 7 கடலை புகுத்தியதை போல உங்களுடைய ஆய்வுரையை நீங்கள் கட்டமைக்க முடியும். இன்னொன்று, நீங்கள் பல்வேறு இடங்களுக்கு செல்லுகிற போது ஒன்றை புரிந்து கொள்ளலாம். உங்களுடைய உருவத்தை பார்த்து சிலர் மதிப்பீடு செய்வார்கள். நாம் என்னதான் சொன்னாலும் சரி, ஹார்வர்ட் பிசினஸ் ஸ்கூல் நடத்துகிற அந்த இதழிலேயே ஒன்றை குறிப்பிட்டிருக்கிறார்கள். இன்னும் கூட அமெரிக்காவிலே உருவம் ஒரு முக்கியமான பங்கை வகிக்கிறது. ஆப்பிரிக்க இளைஞர்கள் ஒரு நேர்காணலிலே கலந்து கொண்டால் அவர்களுக்கு மதிப்பெண்கள் குறைவாக கொடுக்கிறார்கள் என்பதும், உயரமான ஒருவர் இருந்தால் அவருக்கு மதிப்பெண்கள் அதிகமாக இருக்கின்றன என்றும் பல தகவல்களை அந்த ஆய்வு கட்டுரையிலே வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனால் அந்த உருவத்தை நீங்கள் கரைத்து கொண்டு திறமைசாலிகள் என்பதை உணர்த்துவதற்கு உங்கள் சொற்பொழிவுதான் மிகப்பெரிய முக்கியமான பதாகை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் அந்த நேர்காணலிலே ஆற்றக்கூடிய அந்த கேள்விக்கான பதிலில் உங்களுடைய ஆளுமை வெளிப்படும். ஒரு பணிப்பட்டறைக்கு செல்லுகிறீர்கள், நீங்கள் முதலில் உங்களுடைய கருத்துக்களை கூற வேண்டும் என்றால் எவ்வளவு அழகாக, எவ்வளவு நயமாக கூறுகிறீர்கள் என்பதை வைத்துத்தான் அந்த ஒட்டுமொத்த கூட்டமும் உங்களை மதிப்பீடு செய்யும். அடுத்ததாக முக்கியமானது, நீங்கள் பொது மேடைகளிலே தோன்ற வேண்டியதாக இருக்கும். அந்த பொது மேடைகளிலே தோன்றுகிற போது ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் தனி மனிதராக எப்போதும் தோன்றுவது இல்லை. உதாரணமாக, நான் மாவட்ட ஆட்சியராக பணியாற்றுகிற போது எந்த மேடையில் தோன்றினாலும் இறையன்பாக மக்கள் என்னை பார்க்கவில்லை, மாவட்ட ஆட்சியராக பார்த்தார்கள்.
நான் உரையாற்றுவதை வைத்துத்தான் அவர்கள் ஒரு மாவட்ட ஆட்சியரையே மதிப்பீடு செய்தார்கள். நீங்கள் உங்கள் நிறுவனத்தினுடைய பதாகையை தூக்கி கொண்டுதான் மேடையிலே ஏறுகிறீர்கள். அப்போது நீங்கள் சிறப்பாக சொற்பொழிவாற்றினால் உங்கள் நிறுவனத்தை பற்றிய மதிப்பீடும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு வகையில் நீங்கள் சிறந்த பேச்சாளராக இருந்தால் உங்கள் நிறுவனம் உங்களை தலையிலே தூக்கி வைத்துக் கொண்டு ஆடும். சமமான திறமைகள் இருவர் பெற்றிருந்தாலும் யார் ஒருவருக்கு சொற்பொழிவாற்றுகிற திறன் இருக்கிறதோ அவருக்கு அதிக மரியாதை கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்தது முக்கியமானது ஊக்க உரைகள். நீங்கள் பங்காற்றுகிற நிறுவனத்தில் பல நேரங்களில் நீங்கள் அங்கே இருக்கிற பணியாளர்களை எல்லாம் அழைத்து அவர்களை இலக்கை அடைய சொல்லி ஊக்க உரைகள் நிகழ்த்த வேண்டியதாக இருக்கும். அப்போது நீங்கள் எவ்வளவு எழுச்சிமிக்க உரையை ஆற்றுகிறீர்கள், அவர்களை எப்படி ஆற்றுப்படுத்த போகிறீர்கள் என்பதை அனைவரும் கவனிப்பார்கள். சில நேரங்களில் சிலர் உரையாற்றுவதற்கு முன்பே அதிக உற்பத்தி இருக்கும். அவர்கள் உரையாற்றிய பிறகு உற்பத்தி குறைய ஆரம்பித்து விடும். அப்படிப்பட்ட ஒரு ஊக்க உரையை சிலர் நிகழ்த்துவார்கள். ஆனால் சிலரோ அங்கே தோன்றி அந்த உரையை ஆற்றினால் அங்கே இருக்கிற எல்லோருமே நாம் இன்னும் செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தை ஏற்படுத்தி விடுவார்கள். அப்படிப்பட்ட ஊக்க உரையை நீங்கள் வாழ்நாளில் பலமுறை ஆற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அடுத்தது முக்கியமானது இலக்கிய நிகழ்வுகள். இலக்கிய நிகழ்வுகளிலேயே 2 விதம் இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட அரங்கத்தில் 50-60 பேர் மட்டுமே கலந்து கொள்ளுகிற நிகழ்வு. இந்த இடத்திலே நீங்கள் மேடை பேச்சை அமைத்துக் கொள்ளுகிற போது அந்த மேடை பேச்சு எளிமையாகவும் அதே நேரத்தில் அவர்களோடு இதயத்தோடு இதயம் பேசுவதைப் போலவும் அமைந்திருக்க வேண்டும். அந்த மேடை பேச்சினுடைய நோக்கம் அவர்கள் பல்வேறு செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் அந்த செய்திகளை வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டும் என்பதையும் உணர்த்துவதாக இருக்க வேண்டும். ஒரு நல்ல மேடை பேச்சு என்பது வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும். பயனில்லாத எந்த மேடை பேச்சையுமே நாம் நிராகரிக்கத்தான் வேண்டும். இதனால் எந்த பயனும் இல்லை, நாம் இதிலிருந்து பெறுவதற்கு எதுவுமே இல்லை என்று சொன்னால் அந்த மேடை பேச்சுக்காக நீங்கள் செலவழித்த நேரம் வியர்த்தமாக போய்விடும். அதிலிருந்து ஒரே ஒரு செய்தியாவது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் என்று சொன்னால் அதை நான் தலை சிறந்த மேடை பேச்சாக கருதுவேன். ஏனென்றால் அதிலே 50 செய்திகள் இருந்தால் அதில் ஒவ்வொருவர் ஒவ்வொரு செய்தியை எடுத்துக்கொள்ளலாம். எனவே சிறிய கூட்டத்தில் பேசுகிற போது உணர்ச்சி வசப்பட்டு பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள் என்கிற போது நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் அத்தனை பேருடைய கவனமும் நம் மீது குவிய வேண்டும். அதற்காக நாம் வாழ்விலும் பெரிதாக நம்மை உருவகப்படுத்தி கொண்டு பேசினால்தான் அவர்கள் கேட்பார்கள். அப்போது உணர்ச்சி பயம் மிக்க ஒரு பேச்சை நாம் ஆற்ற வேண்டியதாக இருக்கும். அப்படி ஆற்றுகிற போது நாம் எப்படி தொடங்குகிறோம் என்பது மிகவும் முக்கியம். அத்தனை பேருடைய கவனத்தையும் நாம் ஈர்க்க வேண்டும் என்றால் அதில் ஏதேனும் ஒரு அதிர்ச்சிகரமான ஒன்றோடு நாம் அந்த பேச்சை தொடங்கினால் அவர்கள் அத்தனை பேரும் கவனிக்க தொடங்குவார்கள். இது சாத்தியமே இல்லை என்கிற மாதிரி நாம் ஆரம்பித்தால் அவர்கள் ஏன் சாத்தியமில்லை என்று பார்க்க ஆரம்பித்து விடுவார். அது ஒரு விதமான பாணி. அந்த பாணியை எல்லாரும் கை கொள்ள முடியாது. ஆனால் நீங்கள் தொடங்குகிற போது அவர்களை உசிப்பி விடுகிற மாதிரி ஒரு கருத்தை சொன்னால் அவர்கள் எழுந்து அமர்ந்து விடுவார்கள். தூங்குகிறவர்கள் கூட எழுந்து அமர்கிற போது உங்களுடைய பேச்சு நயாகரா வீழ்ச்சியை போல இருக்கும். நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நயாகரா நீர்வீழ்ச்சியை சுற்றி 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற அந்த விடுதிகளுக்கு அங்கே இருக்கிறவர்கள் ஒரு உத்தரவை கொடுத்திருக்கிறார்கள். நீங்கள் இரவு நேரத்தில் தூங்குகிற போது தயவு செய்து உங்களுடைய குளியல் அறையில் எந்த குழாயையோ மூடவில்லை என்று நினைத்து அடிக்கடி எழுந்து பார்க்காதீர்கள். இது குழாயிலிருந்து வருகிற தண்ணீரினுடைய சத்தம் அல்ல, நயாகரா நீர்வீழ்ச்சியினுடைய சத்தம். இது 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு இப்படித்தான் கேட்கும் என்று. அப்படி ஒரு நயாகரா நீர்வீழ்ச்சியை போல நீங்கள் பேச வேண்டும், உணர்ச்சி வசப்பட வேண்டும், பொங்க வேண்டும். எப்போதெல்லாம் தேவைப்படுகிறோ அப்போது உங்களுடைய குரல் உச்சஸ்தாயிலே செல்ல வேண்டும். அப்படி இருந்தால்தான் அந்த மிகப்பெரிய கூட்டத்தை உங்களால் வசியப்படுத்த முடியும். அதையே ஒரு ஆன்மீக உரைக்கு நீங்கள் கடைபிடிக்க வேண்டியதில்லை. ஒரு ஆன்மீக உரை என்பது மெதுவாக ஒரு மலரை எடுத்து உங்களுடைய கன்னத்திலே ஒற்றடம் கொடுப்பதை போல இருக்க வேண்டும். அதில் இருக்கிற ஒவ்வொரு வரியும் மென்மையாக ஒரு பூ உதிர்வதை போல இருக்க வேண்டும். ஒரு சருகு நீர்நிலையின் மீது மிதந்து போவதை போல இருக்க வேண்டும். அதுதான் ஒரு ஆன்மீக உரையினுடைய இலக்கணம்.
நீங்கள் ஒரு தொழிற்சாலை தொடங்குவதற்காக பேசப் போகிறீர்கள் என்றால் அந்த தொழிற்சாலையை பற்றிய சகல நுணுக்கங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அங்கே சென்று பேசுகிற போது அந்த தொழில் தேசிய வருமானத்திற்கு எவ்வளவு முக்கியம், எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு தரும், அந்த தொழிலை செய்வதில் என்னென்ன நுணுக்கங்களை நீங்கள் கையாள வேண்டும் என்று தெரிந்து கொண்டு பேச வேண்டும். ஒன்றை நான் சொல்லுகிறேன், எவ்வளவு திறம் வாய்ந்த சொற்பொழிவாளராக இருந்தாலும் சரக்கு இல்லாவிட்டால் எடுபடாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எனவே முதலில் நீங்கள் சரக்கை தயார் செய்து கொள்ள வேண்டும். பிறகு அந்த சரக்கை மெருகேற்ற வேண்டும். மெருகேற்றுகிற போது அதிலே சம்பவங்களை சேர்க்க வேண்டும், நகைச்சுவையை சேர்க்க வேண்டும், சில மேற்கோள்களை சேர்க்க வேண்டும். எப்படி என்றால், நாம் உணவு என்பது நம்முடைய ஊட்டச்சத்துக்காகத்தான் என்றாலும் அதிலே சுவைக்காக சில பொருட்களை சேர்க்கிறோம், அப்போதுதான் அதை உண்ண முடியும். கலீல் கிப்ரான் சொன்னார், நான் பேசுவதில் பாதிக்குத்தான் பொருள் உண்டு, ஆனால் அதை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு மீதி பாதியை நான் பேசினால்தான் உண்டு என்று சொன்னார். அதை போல சொல்லப்படுகிறவை அனைத்துமே பொருள் பொதிந்ததாக இருப்பது இல்லை, ஆனால் அவை பொருளை உயர்த்தி பிடிப்பவையாக இருக்க. எப்படி நாம் நிலவை சுட்டுகிற விரலே நிலவாகி விடாதோ அதை போல சில நேரங்களில் நாம் விரலை போல சில செய்திகளை பயன்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். அடுத்தது முக்கியமானது, மேடை பேச்சினுடைய தேவை உங்களை ஒரு சாதாரண மனிதன் என்கின்ற நிலையிலிருந்து ஒரு வாசிப்பாளனாக மாற்றும். நீங்கள் மேடையிலே பேசத் தொடங்கிவிட்டால் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் படித்துக் கொண்டே இருப்பீர்கள். அப்படி வாசிக்கிற போது பல்வேறு விதமான புத்தகங்கள் சங்கிலி தொடராக உங்களுக்கு வந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு புத்தகம் ஒரு மெழுகுவர்த்தியை போல, ஒரு நூல் அகல் விளக்கை போல. அந்த அகல் விளக்கை வைத்துக் கொண்டு 1000 அகல் விளக்குகளை ஏற்றுவதைப் போல ஒரு நூலில் 10 நூல்களை வாசிப்பதற்கான அறிமுகம் கிடைத்து விடுகிறது. இதை வாசித்தவுடனே அதில் இருக்கிற இந்த நூலை வாசித்தால் என்ன என்று தொடங்குவீர்கள். இப்படி உங்களுடைய வாசிப்பு அகண்டமாக்குவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகிறது. அப்படி அந்த அகண்டமான வாசிப்பால் உங்கள் உள்மையத்திலே என்ன நடக்கும்? முதலாவதாக நீங்கள் பணிவானவர்களாக ஆகிவிடுவீர்கள், நீங்கள் மென்மையானவர்களாக ஆகிவிடுவீர்கள். நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வீர்கள். உங்களிடம் அங்கங்கே தலை தூக்குகிற அந்த தன்முனைப்பெல்லாம் உதிர்ந்து போய்விடும். நாம் ஒன்றுமே கற்கவில்லை என்கிற உணர்வு ஏற்படும். தேடி தேடி படிப்பீர்கள். எல்லா சக மனிதர்களையும் நேசிக்க ஆரம்பிப்பீர்கள். எதிரே இருக்கிற ஒருவர் அனுபவம் பெற்றவர், அவருடைய அனுபவத்திலிருந்து ஏதாவது கற்றுக்கொள்ளலாம். நம் படிப்பை விட அவருடைய பட்டறிவு மேம்பாடு உடையது என்று அவர்களை நீங்கள் பார்ப்பீர்கள். புத்தகங்களை வாசிப்பதிலிருந்து நீங்கள் மனிதர்களை வாசிக்கின்ற அந்த நிலைக்கு மாறுவீர்கள். பிறகு மனிதர்களை வாசிக்கிற நிலையிலிருந்து மனிதர்களை நேசிக்கிற நிலைக்கு வருவீர்கள். அப்போது இந்த உலகமே அழகானதாக ஆகிவிடும். அதற்கு பிறகு நீங்கள் ஒரு புல்லை பார்த்தால் அது இந்த பிரபஞ்சத்தின் பிரதிநிதியாக தெரியும். நீங்கள் புல்லையும் ஒரு மிகப்பெரிய பனைமரத்தையும் வேறுபடுத்தி பார்க்க மாட்டீர்கள். ஒரு புல்லின் நுனியில் இருக்கிற பனித்துளைக்கு கூட நீங்கள் மரியாதை கொடுக்க கற்றுக்கொள்வீர்கள். இந்த உலகம் உங்களுக்கு ஆனந்தமயமானதாக விரியும். அதுதான் மேடை பேச்சின் தேவை என்று கூறி உங்கள் வினாக்களுக்காக காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம்.